Hello guys, greetings of the session. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா we have learned how to create one simple hello world and application பார்த்தோம். அந்த hello world என்னன்னு மாத்தணும், ஆண்ட்ராய்ட் டெக்ஸ்ட்டை வந்து மாற்றணும், டெக்ஸ்ட் சைஸ் ஆட் பண்ணணும், கலர் மாற்றணும். ஐ ஹோப் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த சேம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ரிமெம்பர் ரைட், கோடிங்னா எக்ஸ்எம்எல் கோட் காட்டும், டிசைன்னா இட்ஸ் கிராஃபிக்கல் ப்ரிவியூ, அவுட்புட் எப்படி வரும்னு காட்டும். ஓகே, ஸோ லெட் ப்ரொசீட் ஃபர்தர். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் லாகின் ஸ்க்ரீன், ஒரு பேசிக்ஸ் ஆஃப் யூஐ ஃபுல்லாக இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு இப்போ பார்க்குற இந்த வீடியோ பை தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து எக்ஸ்எம்எல் டிசைன் வந்து ஒரு பேசிக்கான யூஐ பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் ஒரு யூஐ பண்ணுறதுக்கு தயாராக இருவீங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பேராமீட்டர்ஸ், இந்த கிராவிட்டி, மேட்ச் பேரண்ட், ராப் கண்டென்ட், அப்புறம் பேக்ரவுண்ட் மாற்றுறது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெலீட் திஸ் டெக்ஸ்ட் வியூ. எப்போதுமே வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட் வியூ வரும் இல்லையா, அதை டெலிட் பண்ணிட்டேன். அளவுகள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு லாகின் ஸ்க்ரீன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு லாகின் ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் வியூனா ஐ கேன் கிளிக் அண்ட் டைப் சம்திங் இன்சைட் தட்ஸ் வாட் எடிட் டெக்ஸ்ட். அண்ட் தென் ஒரு டெக்ஸ்ட் வியூ அப்படின்னா இட்ஸ் அ லேபிள், இட் கேன் டிஸ்பிளே சம்திங். கிளிக் பண்ணி டைப் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்டு ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் 2 பட்டன். இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக எல்லாமே என்ன வரும், கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் தான் வரும். ஆஸ் யூ கேன் சி இட் இஸ் இன் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட். திஸ் இஸ் காம்போனன்ட் ட்ரீ. இந்த பேலட் பற்றி சொன்னேன். எல்லா யூஐ காம்போனன்ட், இந்த பட்டன், எடிட் டெக்ஸ்ட்டு, எல்லாமே ஸ்விட்ச், ஃப்ளோட்டிங் பட்டன், ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், எல்லாமே இதுதான் இருக்கும். இஃப் யூ ட்ராக் அண்ட் ட்ராப், கோடிங் வில் பி ஜெனரேட் ஃபார் யூ ஆட்டோமேட்டிக்கலாக. அதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். ஸோ இதில் இது என்ன அப்படின்னா ஹவு த யூஐ இஸ் அரேஞ்சுன்னு காட்டுறது தான் காம்போனன்ட். இது என்ன பண்ணலாம், நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம், திரும்ப அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை மினிமம் ஓப்பனில் தான் அதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ சைடில் ஓப்பன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ப்ளீஸ் க்ளோஸ் இட். அது நமக்கு தேவையில்லை, இப்போ இனிஷியலாக தேவையில்லை. லேர்ன் ஹவு டு டூ ஃப்ரம் த கோடிங் பார்ட். ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி யூஐல போயிட்டு இப்படி இப்படின்னா இந்த மாதிரி இதை போய் மாற்றுறது இப்படிலாம் பண்ணாதீங்க. நெவர் டூ தட். ஓகே, கீப் இட் இன் மைண்ட். அப்படிலாம் பண்ணாதீங்க. சாரி சார், தட்ஸ் இட். சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இது ஒரு லாகின் ஸ்கிரீன் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, லெட் மீ ரன் இட். If I am running it, the output is supposed to be same இல்லையா, பட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவுட்புட் இஸ் லைக் திஸ். இதுதான் நம்ம பண்ணோமா? இல்லை, ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அவுட்புட் லைக் திஸ், பட் அவுட்புட் இஸ் கம்மிங். ஏன் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் லேயர்ல என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். இது வந்து இங்கே இருக்கு, இது வந்து இதுக்கு அப்புறம் வருது, இது வந்து இந்த இடத்துல இருக்கு, இதை அப்படியே மூவ் பண்ணி எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இது என்ன பண்ணணும், இதை கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அஸ் அ ஃப்ரெஷர் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஓகே, அதுக்கு ஒரு சொல்யூஷனாக வச்சுருக்கேன். ஐ வில் டெல் யூ தட். ஜஸ்ட் லெட் மீ ட்ரை பண்ணிட்டு ஸோ வி நீட் டு மேக் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல் த யூஐ காம்பவுண்ட். இது வந்து இங்கே இருக்கு, இது வந்து இதை பொறுத்து இருக்கு, இது வந்து இதுக்கப்புறம் இருக்கு. இந்த டாட் இருக்கு இல்லையா, டாட்டை கனெக்ட் பண்ணுறோம். அதுதான் கன்ஸ்ட்ரெயின் லேயர். ஸோ நீ வந்து இது கூட ஒர்க் பண்ணிக்கோ. இது கீழே வரணும், இது வந்து இந்த இடத்துல வரணும், இது வந்து இந்த 4 டாட் 4 கார்னர்ஸ் என்ன பண்ணணும், எது எங்கே வருதுன்னு நீங்கள் தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? நான் இவ்வளோ ஒர்க் பண்ணேன் அப்படின்னா தான் என்ன வரும். இதுவே பத்தாது, இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. பட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். லெட்ஸ் see what is the output. So we have ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கு இல்லையா. ஆக்சுவலி இப்போ ரன் பண்ணுவோம். ஏன் நான் எவ்வளோ டைம் இதை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா டு மேக் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ ஷுட் நாட் யூஸ் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட். ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு புரியணுங்கிறதுக்காக தான்.
என்ன பண்றேன், constraint layout யூஸ் பண்ணாதீங்க. I deleted everything. Okay, the first thing you have to do என்ன அப்படின்னா, right click on the constraint layout. நம்ம காம்போனன்ட் இல்ல constraint layout இருக்கு இல்லையா, right click, convert view, linear layout, apply. That's it. constraint layout linear layout மாறிடுச்சு. நீங்க கோடிங்ல பார்த்தாலும் என்ன ஆயிடுச்சு, linear layout மாறிடுச்சு. I will tell you what is linear layout. அது by default horizontal இருக்கும். என்ன பண்ணுங்க, right click again, அந்த linear layout first click பண்ணீங்கன்னா convert orientation to vertical. சரி, என்னது இந்த orientation vertical, what is this linear layout அப்படின்னா, all the UI components will be placed based on orientation. vertical அப்படின்னா மேல இருந்து கீழே fill ஆகும், horizontal அப்படின்னா side by side fill ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அதையே நான் திரும்ப பண்றேன். text view, edit text, எங்க வேணா போகலாம், கீழே டைப் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, ஒன் பை ஒன்னா ஃபில் ஆகுது, வெர்டிகலா ஃபில் ஆகுது. ஏன்னா ஓரியன்டேஷன் வெர்டிகல் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இப்போ ரன் பண்றேன். You see, we got it. Login screen மாதிரியே வந்திருக்கு. So this is the purpose we have to use linear layout. Constraint layout எப்போ யூஸ் பண்ணாலுமே அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். பின்னாடி பார்க்கலாம், நம்ம இப்போதைக்கு தேவையில்லை. பிகாஸ் உங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, you should come inside Android app development. கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனே, ஸ்டுடியோ ஃபெமிலியர் ஆனே, XML ஃபெமிலியர் ஆனே, ஜாவா கோடிங் ஃபெமிலியர் ஆனே, and then we can learn about constraint advanced part. Okay. Okay. So this is it. இப்போ இதை வந்து என்ன மாற்றணும், இது யூசர் மாற்றணும், இது பாஸ்வேர்டு மாற்றணும், இது சைன் இன் சைன் அப்னு மாற்றணும். எங்கே மாற்றலாம் அப்படின்னா கோடிங் தான் அஃப்கோர்ஸ் மாற்றணும். ஓகே, ஐ ஹோப் there is no doubt. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் சரி, பாஸ் பண்ணி கொண்டு போங்க, ப்ளே பண்ணுங்க, ப்ராக்டிஸ் சைட் பை சைட் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஸ்பீட் ஆஃப் லேர்னிங் எப்படி இருந்தாலும் சரி, we have the option to pass the video, right? Pass it, understand it, learn it, do it on your own in your system. Full and full practical தான். நான் ஸ்டூடெண்ட் சொல்ல, லேர்னிங் ஆண்ட்ராய்டு இஸ் சிமிலர் டு லேர்னிங் ஸ்விம்மிங். ஏன் அப்படின்னா, ஸ்விம்மிங் வந்து நீங்கள் வந்து யார்ட்டையோ கேட்டோ சொல்கிறா தம்பி எப்படின்னு சொல்லு, அப்படி பண்ண இப்படி பண்ணால் அப்படின்னு கற்றுக்க முடியாது. ஒரு புக்கு படித்து ஹவு டு ஸ்விம் புக் படிச்சு கற்றுக்க முடியுமா, கற்றுக்க முடியாது. என்ன ஆப்ஷன் இருக்குது, யூடியூப் வீடியோ பார்த்தோம், இல்லை ஃபார்முலா மெமரைஸ் பண்ணியும், நோ சான்ஸ். யூ ஹாவ் டு கெட் இன்சைட் வாட்டர். தண்ணிக்குள்ளே இறங்கினா தான் ஸ்விம்மிங் கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கற்றுக்க முடியும். தேர் இஸ் நோ அதர் வே. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, 200% practical தான், there is no theory. Okay, fine. So let's go to code. Easy, நானே கோட் தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்பிரிட் யூஸ் பண்ணல. ஏன்னா வெரி பிகினர் இருப்பாங்களே, அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இது எது ப்ரிவியூவா எது எமுலேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் ஓகே தென் யூஸ் இட், அதர்வைஸ் ஐம் அவாய்டிங் கன்ஃபியூஷன். ஸோ ஐம் யூசிங் கோட். ஐம் யூசிங் சிம்பிள் இங்கிலீஷ் இல்லையா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ ஹோப் யாருக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள் இல்லைனாலுமே நான் பேசுகிற சிம்பிள் இங்கிலீஷ் புரியும். எதுனாலும் கேளுங்க, டவுட்லாம் கேளுங்க. So I'm changing this to sign in. This one I'm changing to sign up. As you can see, it is changed, right? This is no username and password. And already we know how to change the text color and size, right? This இன்னும் decorate பண்றேன். அந்த text username the text என்ன பண்றேன், size increase பண்றேன். 32 SP na scale point. only text மட்டும் SP யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸ் வந்து மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் டெக்ஸ்ட் சைஸ், அதுதான். அண்ட் தென் என்ன பண்ணலாம், கலர் மாற்றலாம். ஏதோ நம்பர் கொடுங்க, 3 நம்பர். இந்த பேலட் யூ கேன் செலக்ட் சம் கலர். அது என்ன பண்றேன், as you can see it is changed a password field இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் எடிட் டெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த இடத்துக்கு போடுறேன். சேம் கோடிங், காப்பி பேஸ்ட். தட்ஸ் இட், we got it. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் மாற்ற போறோம். பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, பேரண்ட் லேஅவுட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கு, லீனியர் லேஅவுட் தான் இருக்கு இல்லையா. அந்த லீனியர் லேஅவுட் பேக்ரவுண்ட் மாற்றினா ஃபுல் அந்த பேக்ரவுண்ட் மாறிடும் இல்லையா. ஸோ லீனியர் லேஅவுட் இங்கே தான் இருக்கு. இதுக்குள்ள போய் என்ன பண்றேன், நியூ லைன் என்டர் கிளிக் பண்ணிட்டு BAC 3 லெட்டர் சொல்லியிருக்கேன் இல்லையா, பேக்ரவுண்ட். அதே மாதிரி ஹேஷ் 3 நம்பர். அவ்வளோதான், ஏதாச்சும் ஒரு கலர் கொடுங்க. That's it. We developed one simple login screen. So இது வரைக்கும் கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பண்ணுங்க. You start a new project, delete the hello world text view, change the linear, constraint layer to linear, change the orientation to vertical, and then text view, edit text view, edit text, 2 பட்டன் போட்டுட்டு உள்ள போய் இதெல்லாம் மாற்றிட்டு இது வரைக்கும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, கஷ்டமாக இருந்துச்சு, கன்ஃபியூஸிங்காக இருந்துச்சு அப்படின்னா இதை பண்ணிட்டு
ஸோ இந்த வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னா டூயிங் திங்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்க சென்னையிலேருந்து திருப்பதி போகணும் அப்படின்னா பறந்து போக முடியாது. ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அப்படிதான் போக முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும் ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட்டும். எவ்ரி திங் லைஃப் இஸ் சேம் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க. மொத்தமாக பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஈஸி தான் இதுலேயே, பட் சம் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் நான் டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஓகே ஓகே. ஸோ வி ஹாவ் காட் நம்ம லைஃப்ல எவ்வளோ லாகின் ஸ்க்ரீன் சோஃபார் பார்த்துருப்போம் இல்லையா? திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் டன். என்ன ஒரு ஒரு லைக் 2 minutes பண்ணலாம் லாகின் ஸ்க்ரீன், ரைட்? அவ்வளோதான் ஆச்சு இல்லையா? ஓகே. ஸோ லாகின் ஸ்க்ரீன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.